துணிவே துணை என்று சொல்லும் மேஷராசி அன்பர்களே, பிறக்கப் போகும் 2026 பங்குனி மாதம் உங்கள் ராசிக்கு ஒரு திருப்புமுனை மாதமாக அமையப்போகிறது. ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு சொத்து சேர்க்கையை தரப்போகிறார். அதே சமயம் சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சுப விரயங்கள் எனும் சுப செலவுகள் உங்களை தேடி வரப்போகிறது. முக்கியமாக கடந்த சில மாதங்களாக தடையாக இருந்த காரியங்கள் அனைத்தும் மிதுன ராசியில் குரு பகவான் வக்ர நிவிர்த்தி அடைவதால் இனி சூடு பிடிக்கத் தொடங்கும். உங்கள் தைரியம் கூடும், தன்னம்பிக்கை மிளிரும். இந்த மாதத்தில் உங்கள் கல்வி, வேலை, ஆரோக்கியம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது? எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? வாருங்கள், ஒவ்வொரு வயது பிரிவினருக்கும் மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை தனித்தனியாக விரிவான 10 முக்கிய பலன்களை பார்ப்போம். மாணவர்கள் 5 முதல் 18 வயது வரை. கல்வி ஆர்வம். குருவின் வக்ர நிவிர்த்தியால் பாடங்களை புரிந்து படிக்கும் திறன் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். போட்டித் தேர்வுகள். நுழைவுத் தேர்வுகள் அல்லது பள்ளி போட்டிகளில் உங்கள் தனித்திறமை வெளிப்படும். நினைவாற்றல். கடினமான சூத்திரங்களை மற்றும் மொழிகளை எளிதில் நினைவில் வைத்துக்கொள்ள முடியும். புதிய வகுப்புகள். கோடை விடுமுறைக்கு முன்னதாகவே புதிய திறன்களை கற்க ஆர்வம் காட்டுவீர்கள். பெற்றோர் ஆதரவு. உங்கள் கல்வித் தேவைகளுக்காக பெற்றோர் தாராளமாக செலவு செய்வார்கள். சிறு அலைச்சல். 12இல் சூரியன் இருப்பதால் படிப்பு நிமித்தமாக சிறு தூர பயணங்கள் அமையலாம். உடல் உஷ்ணம். அதிக வெப்பம் காரணமாக கண் எரிச்சல் வரலாம். நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளை உட்கொள்ளவும். நண்பர்கள் சேர்க்கை. புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், ஆனால் விளையாட்டில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்கவும். பரிசு மற்றும் பாராட்டு. பள்ளியில் ஆசிரியர்களின் பாராட்டுகள் மனதிற்கு உற்சாகத்தை தரும். ஒழுக்கம். நேரத்தை கடைபிடிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள், இது நீண்ட காலத்திற்கு பலன் தரும். இளைஞர்கள் 19 முதல் 35 வயது வரை. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள், ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் என்பவர்களுக்கான பலன்கள். இன்னும் பணியில் சேராத அல்லது உயர்கல்வி பயிலும் இளைஞர்களுக்கான பலன்கள். 1. நேர்முகத் தேர்வு. பல மாத காத்திருப்பிற்கு பிறகு உங்கள் தகுதிக்கேற்ற பெரிய நிறுவனங்களிலிருந்து நேர்முகத் தேர்வு அழைப்புகள் வரும். 2. தன்னம்பிக்கை. குருவின் நேர்கதி பார்வையால் தயக்கங்கள் நீங்கி நேர்முகத் தேர்வுகளில் மிகச் சிறப்பாக பேசி வெற்றி பெறுவீர்கள். 2. கல்வி தகுதி. கூடுதல் தகுதிக்காக நீங்கள் படிக்கும் குறுகிய கால படிப்புகள் இந்த மாதம் முடிவுக்கு வந்து பலன் தரும். 3. வெளிநாட்டு முயற்சி. மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு விசா தொடர்பான சிக்கல்கள் தீர்ந்து நல்ல செய்தி வரும். 5. போட்டித் தேர்வுகள். அரசு வேலைக்காக தயாராகுபவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் புதிய வேகம் பிறக்கும். 6. நண்பர்களின் உதவி. உத்தியோகம் தொடர்பாக நண்பர்கள் மூலம் நல்ல வழிகாட்டுதல்களும் பரிந்துரைகளும் கிடைக்கும். 7. திறமை வெளிப்பாடு. உங்களின் கிரியேட்டிவ் திறமைகளை வெளிப்படுத்த சரியான தளம் அமையும். 8. பகுதி நேர வேலை. கைச்செலவிற்காக சிறு பகுதி நேர வேலைகளில் சேர வாய்ப்பு உண்டு. 9. ஆவணங்கள். கல்வி மற்றும் வேலை தொடர்பான ஆவணங்களை சரியாக பராமரிக்கவும். முக்கியமான நேரத்தில் தேட வேண்டி வரலாம். 10. மனநிலை. வேலை கிடைக்குமா என்ற கவலை நீங்கி ஒரு தெளிவான பாதை கண்ணுக்கு தெரியும். 2. வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் அல்லது சொந்த தொழில் தொடங்குபவர்களுக்கான பலன்கள். 1. பதவி உயர்வு. அலுவலகத்தில் உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமோ அல்லது புதிய பொறுப்புகளோ தேடி வரும். 2. வருமான உயர்வு. 12இல் சூரியன் இருந்தாலும் குருவின் பலத்தால் சம்பள உயர்வு அல்லது கூடுதல் வருமானத்திற்கு வழி பிறக்கும். 3. புதிய கிளைகள். தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல அல்லது புதிய கிளைகளை தொடங்க திட்டமிடுவீர்கள். 4. நிர்வாகத்திறன். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களை சரியாக வழிநடத்தி பாராட்டு பெறுவீர்கள். 5. முதலீடுகள். தொழிலை பெருக்குவதற்காக புதிய இயந்திரங்கள் அல்லது மென்பொருட்களில் முதலீடு செய்வீர்கள். 6. வாடிக்கையாளர் திருப்தி.
உங்கள் சேவையால் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். 7. மேலதிகாரி உறவு. உயர் அதிகாரிகளுடன் இருந்த சிறு மனஸ்தாபங்கள் மறைந்து இணக்கமான சூழல் உருவாகும். 8. சுப செலவுகள். தொழிலுக்காகவோ அல்லது கௌரவத்திற்காகவோ புதிய அலுவலகம் அல்லது வாகனங்கள் மாற்ற நேரிடலாம். 9. பயண எச்சரிக்கை. வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. 10. சமூக வலைநடப்பு. தொழில் ரீதியான புதிய தொடர்புகள் எதிர்கால வளர்ச்சிக்கு வித்திடும். நடுத்தர வயதினர் 36 முதல் 55 வயது வரை. சொத்து சேர்க்கை. புதிய மனை அல்லது வீடு வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். 2. கடன் நிவிர்த்தி. நீண்ட நாட்கள் தள்ளிப்போன கடன்களை அடைப்பதற்கான வழி பிறக்கும். 3. நிர்வாகத்திறன். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களை சிறப்பாக வழிநடத்தி பாராட்டு பெறுவீர்கள். 4. சுப செலவுகள். பிள்ளைகளின் படிப்பு அல்லது குடும்ப விழாக்களுக்காக பணத்தை மகிழ்ச்சியுடன் செலவு செய்வீர்கள். 5. வாழ்க்கை துணை ஆதரவு. உங்கள் முடிவுகளுக்கு வாழ்க்கை துணையின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். 6. அரசு அனுகூலம். நிலுவையில் இருந்த அரசு ரீதியான அனுமதி அல்லது ஆவணங்கள் கைக்கு வரும். 7. உடல் நலம். செரிமானம் மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் சிறு கவனம் தேவை. 8. முதலீடு. தங்கம் அல்லது நீண்டகால சேமிப்பு திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்வீர்கள். 9. சமூக அந்தஸ்து. பொது காரியங்களில் ஈடுபடுவதால் உங்கள் மீதான மதிப்பு உயரும். 10. வீடு மாற்றம். ஒரு சிலருக்கு வசதியான பெரிய வீட்டிற்கு மாறக்கூடிய சூழல் உண்டாகும். முதியவர்கள் 56 வயதுக்கு மேற்பட்டோர். ஆன்மீக ஈடுபாடு. ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்பது மற்றும் கோவில் திருப்பணிகளில் ஆர்வம் கூடும். குடும்ப ஒற்றுமை. பிள்ளைகளுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பீர்கள். ஓய்வு பொதினம் அல்லது வருமானம். சேமிப்பிலிருந்து வரும் வட்டி அல்லது ஓய்வு பொதினத் தொகை சரியாக கிடைக்கும். பேரக்குழந்தைகள். பேரக்குழந்தைகளின் வருகை மற்றும் அவர்களுடன் செலவிடும் நேரம் மகிழ்ச்சி தரும். மருத்துவ முன்னேற்றம். நாள்பட்ட நோய்கள் கட்டுக்குள் வரும். உடல் நிலையில் முன்னேற்றம் தெரியும். வழிநடத்துதல். இளைய தலைமுறைக்கு சிறந்த வழிகாட்டியாக திகழ்வீர்கள். நண்பர்கள் சந்திப்பு. பழைய நண்பர்களை சந்தித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். மன அமைதி. தியானம் மற்றும் யோகா செய்வதால் மன அழுத்தம் நீங்கி நிம்மதி நிலவும். பயணங்கள். புனித தலங்களுக்கு சென்று வர குடும்பத்தினர் ஏற்பாடு செய்வார்கள். கௌரவம். குடும்ப விசேஷங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். மேஷ ராசிக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தடைகளை நீக்கி நற்பலன்களை பெற மிக எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இதோ. சூரிய வழிபாடு தினமும். பங்குனி மாதத்தின் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 12இல் நுழைவார். தினமும் காலையில் குளித்து முடித்தவுடன் சூரியனை பார்த்து கைகூப்பி வணங்குங்கள். ஓம் சூர்யாய நமக என்று 11 முறை சொல்லுங்கள். இது தேவையற்ற விரயச் செலவுகளை குறைக்கும். பறவைகளுக்கு தானியம். உங்கள் வீட்டின் மொட்டை மாடியிலோ அல்லது வெளியிலோ பறவைகளுக்கு கொஞ்சம் தானியங்கள், அதாவது கோதுமை அல்லது கம்பு வையுங்கள். இது ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்களின் வீரியத்தை குறைக்கும். செவ்வாய்க்கிழமை தீபம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் என்பதால் செவ்வாய்க்கிழமை அன்று அருகில் உள்ள கோவிலில் துர்க்கை அம்மனுக்கோ அல்லது முருகப்பெருமானுக்கோ நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இது மன தைரியத்தை கொடுக்கும். சிவப்பு நிற மலர்கள். வீட்டு பூஜை அறையில் உள்ள தெய்வங்களுக்கு சிவப்பு நிற மலர்களை சாற்றி வழிபடுவது மேஷ ராசிக்கு மிகுந்த யோகத்தை தரும். மௌன விரதம். சிறு நிமிடம். 12இல் சூரியன் இருப்பதால் வீண் விவாதங்கள் வரலாம். தினமும் ஒரு 10 நிமிடம் அமைதியாக மௌன விரதம் இருப்பது உங்கள் ஆற்றலை சேமிக்கும்.